எல்லோரையும் சக்திசாலியாக ஆக்குங்கள். 18 ஜனவரி 2003. அவ்யக்த பாப் தாதா, மதுபன். இன்று நாலா பக்கங்களிலும் சிநேகம் உள்ள எல்லா குழந்தைகளின் சிநேகத்தின் கூடவே இனிமையிலும் இனிமையான நினைவுகள், விதவிதமான பேச்சுகள், சிநேக முத்துக்களான மாலைகள். பாபாவுடைய அன்புல மூழ்கி அந்த கண்ணுல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு டிராப் கண்ணீர்லயும் பாபா முத்து மாலையா பண்ணியிருக்கிறாரு. பாப் தாதாவிடம் அமிர்த வேலைக்கு முன்பே வந்து சேர்ந்து விட்டன. குழந்தைகளின் சிநேகமானது பாப் தாதாவையும் கூட சிநேக கடலாக ஆக்கிவிடுகின்றது. ஒவ்வொரு குழந்தையிடமும் சிநேகத்தின் சக்தி பிரிக்க முடியாத அளவுக்கு உறுதியாக இருப்பதை பாபா பார்க்கின்றார். ஒவ்வொரு குழந்தையும் பலவிதமான சோதனைகள் வந்தாலும் பாபாட்ட இருந்து விலகாம இருக்கக்கூடிய அந்த அன்பினுடைய சக்தியை பாபா பார்க்கின்றார். இந்த சிநேகத்தின் சக்தியானது ஒவ்வொரு குழந்தையையும் சகஜ யோகியாக ஆக்கிவிடுகின்றது. இப்ப சிஸ்டர் சொன்ன மாதிரி இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேல பாபா அன்பை பத்தி அதிகமா சொல்றாரு. இந்த அன்பினுடைய ஆதாரத்துல, நம்ம இறைவன் மேல வச்ச அன்பின் ஆதாரத்துல மற்ற மனித அன்பு மற்றும் பொருள் மேல, மனிதர்கள் மேல, வெளி உலகத்தின் மேல இருந்த பலவிதமான ஆக்கர்ஷணம், கவர்ச்சியிலிருந்து விடுபடுவதற்கு இந்த இறை அன்பு ஒரு முக்கியமான விஷயமாக செயல்படுகின்றது. பாப் தாதாவிடமிருந்து அல்லது விசேஷமான ஆத்மாக்களிடமிருந்து விலகிய நிலையின் அன்பான சிநேகத்தின் இந்த ஒரு அனுபவம் வேற யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. அதாவது இறைவன் மேல 100% அன்பு, மற்ற அனைத்து மனிதர்கள் மற்றும் பொருட்கள், சாதனங்கள், வைபவங்கள், அது எல்லாத்திலிருந்து விடுபட்ட நிலை. ஞாரா பியாரான்னு சொல்லலாம். முதல்ல தன்னுடைய தேகம் மற்றும் தேகதாரிகள், இந்த பழைய உலகம், அவை அனைத்திலிருந்தும் விடுபட்டு இறைவன் மீது உண்மையான அன்பு வைப்பது. பிராமண வாழ்க்கையில இந்த சிநேகத்தின் சக்தியானது வரதானமாக ஆகி முன்னேற செய்து கொண்டே இருக்கின்றது. அதனாலதான் இந்த நாள் விசேஷமாக தந்தை மற்றும் குழந்தைகளுக்கு இடையே உள்ள சிநேகத்தின் நாளாகும். ஒவ்வொருவரும் தங்களுடைய உள்ளத்தின் சிநேக முத்துக்களான மாலைகள் அதிக அளவில் பாப் தாதாவிற்கு அணிவித்தார்கள். மேலும் சக்திகள் இன்றைய தினம் அமிழ்ந்திருந்தன. ஆனால் சிநேக சக்தி வெளிப்படையாகவே இருந்தது. பாப் தாதாவும் கூட குழந்தைகளுடைய அன்பு கடல்ல மூழ்கி இருந்தாரு. சாதாரணமா இன்றைய நாள் நாம என்ன சொல்லுவோம்? 18 ஜனவரி அப்படிங்கிறது நினைவு நாள் அப்படின்னு சொல்லுவோம். நினைவு நாள் அப்படிங்கிறது பிரம்மா பாபாவுடைய நினைவு நாள் மட்டும் அல்ல. பாப் தாதா பிராமண ஜென்மம் எடுத்த உடனேயே ஆதி முதல் இன்று வரை என்னென்ன நினைவுகளை நினைவுபடுத்தி இருக்கின்றார் என்பதை இன்றும் சதா காலத்திற்கு நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என்றும் கூறுகின்றார். இந்த நினைவுகள் என்னும் மாலையை நினைவு செய்தால் மிக பெரிய மாலையாக ஆகிவிடும். எல்லாவற்றிலும் முதலாவது நினைவு எல்லாருக்கும் என்ன இருக்கின்றது? இப்ப நாம முதல்ல பாபா கிட்ட வரும் பொழுது எந்த நினைவு வந்தது? எப்ப நாம இவர்தான் என்னுடைய தந்தை அப்படின்றத புரிஞ்சுக்கிறோமோ அப்ப எந்த ஒரு நினைவு வந்தது?
அதுதான் வந்து முதல் நினைவு அப்படின்னு சொல்லலாம். விருத்தி, திருஷ்டி, ஸ்மிருதியில மாற்றம் ஏற்படுத்தியது. நம்மளுக்குள்ள நான் வந்து இதுதான் வந்து என்னுடைய தந்தை அப்படின்னு ஏற்றுக்கொண்ட நாள். எனக்குள்ள ஒரு மாற்றங்கள். நான் வந்து பாபா சொல்லக்கூடிய நேமப்படி நடக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்த நாள். அது எந்த நாள்? ஞாபகப்படுத்தி பாருங்க. அதிலிருந்து என்னுடைய நினைவுகள்ல, என்னுடைய எண்ணங்கள்ல இருந்து எல்லாமே மாறிடுச்சு. இந்த மாதிரியான எண்ணங்கள் நினைவுக்கு வந்ததுமே, ஆன்மீக குஷி வந்து ஏற்படுது. எப்ப எனக்காக பாபா இருக்கிறாரு. ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த இறை அன்பு, அது மட்டும் இல்ல இறைவனுடைய பாதுகாப்பு, இதெல்லாம் எப்ப நம்ம அனுபவிக்கிறோமோ, அந்த அனுபவத்த நம்மளால என்ன பண்ண முடியாது? கண்டிப்பா மறக்க முடியாது. அந்த அனுபவத்தோட ஆதாரத்துல வரும் பொழுது, அனுபவம், இறை அன்பை அனுபவம் செய்யும் பொழுது, நம்மளுடைய உள்ளத்தில் அந்த அத்தீந்திரிய சுகம் ஏற்படுகின்றது. கூடவே நம்மளுடைய முகத்துல கூட அந்த ஆன்மீக பிரகாசம் ஏற்படுகின்றது. எண்ணங்களை நாம நினைவு செய்கின்றோம். ஆனால் மனி பக்தர்கள் வந்து மாலையை ஜெபிக்கின்றார்கள். ஒரு மாலை உருட்டி ஒரு மந்திரம். இப்போ ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்றாங்க. நாம என்ன பண்றோம்? இப்ப லௌகீகத்துல நம்ம ஒரு அப்பா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அம்மா இருக்காங்க, அப்பா இருக்கிறாரு அப்படின்னா, அவங்களுடைய சப்போஸ் அவங்க இறந்துட்டாங்க. அவங்கள நாம வந்து அந்த நினைவு நாள் அன்னைக்கு அவங்கள நினைக்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். எப்படி நினைப்போம்? ஆ அவங்களுடைய ஃபோட்டோ பார்த்தா தான் ஞாபகம் வரும். அல்லது அவங்க பேர வந்து மந்திரம் போல உச்சாடனம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்ப வந்து அவங்களுடைய நினைவு நாள்ல என்ன பண்ணுவோம்? அவங்களுடைய குணங்கள நினைப்போம். அவங்க நம்மளுக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க, அதெல்லாம் நினைப்போம். நினைவு நாள் அப்படின்னாலே, நம்மளுக்கும் அவங்களுக்கும் என்ன அனுபவம் ஏற்பட்டிருக்கு, அத வந்து நம்மளுக்கு எப்படிலாம் அவங்க நம்மளுக்கு உதவி செஞ்சிருக்காங்க, எப்படி பாலனை பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நினைக்கிறது தானே நினைவு நாள் அப்படின்னா. அதேபோல நாம வந்து பிரம்மா பாபாவுடைய நினைவு நாள்ல, பிரம்மா பாபா நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காரு, அது சூக்ஷமமான விஷயம். நம்ம கண்ல பிரம்மா பாபாவ பார்க்கல. ஆனா, அம்மா இல்லாம அப்பா கிடையாதுல்ல. பிரம்மா மூலமா தான் சிவ் பாபாவுடைய அன்பு நம்ம வந்து அனுபவம் செய்றோம். அப்போ சிவ் பாபா வந்து நம்ம அந்த மாதிரி மந்திரம் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்ல. பிரம்மாவையும் மந்திரம் சொல்லி நினைக்கணும்னு அவசியம் இல்ல. சிவ தந்தையையும் மந்திரம் சொல்லி நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம என்னைக்கு பிகே ஆனோமோ அன்னையிலிருந்து பாபா நம்மளுக்கு எவ்வளோலாம் குடுத்திருக்கிறாரு. நம்ம நிகழ்காலத்துல வரக்கூடிய எவ்வளவு தடைகள், பிரச்சனைகள் அதுலலாம் எப்படிலாம் பாபா உதவி செஞ்சிருக்கிறாரு. அவருடைய குணங்கள் என்ன? அவரு வந்து பிரம்மா பாபாவுடைய குணங்கள் வேற, சிவ் பாபாவுடைய குணங்கள் வேற. அவரு 2 பேருமே நம்மளுக்கு எப்படிலாம் உதவி செஞ்சிருக்காங்க. வருங்காலத்துல எந்த மாதிரியான ஒரு பதவி நம்மளுக்கு வந்து குடுக்க போறாங்க. இத பத்திலாம் நம்ம நினைக்கிறது தான் நினைவு நாள். மத்தபடி நம்ம வந்து மந்திரம் சொல்றது அப்படின்றது ஏதோ குருவ நினைக்கிறது, கடவுள நினைக்கிற மாதிரி இல்ல. நாம வந்து சொந்த தாய் தந்தைய எப்படி நினைப்போமோ, அதாவது உடலோட தாய் தந்தை நினைக்கிறா போல தான், நம்ம ஆத்மாவுடைய தாய் தந்தையாக விளங்கக்கூடிய பிரம்மாவையும், சிவ பாபாவையும் நினைக்கிறோம். இந்த பிரம்மா பாபாவுடைய நினைவு நாள்ல சிவ பாபாவையும் சேர்த்து தான் நம்ம வந்து நினைக்கிறோம். ஆனா இது வந்து நினைக்கக்கூடிய நாள். அப்படின்னா, நம்மளுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. அந்த சம்பந்தத்தினால நம்மளுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அப்புறம் அவங்களுடைய குணங்கள் என்ன? நம்மளுக்கு எப்படிலாம் உதவி செஞ்சிருக்காங்க? இவ்வளவுதான் நினைவு நாள் அப்படின்னா. அத நெனச்சு பார்க்கிறது. இது வந்து நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். அடிக்கடி நினைவுல இருந்தா, நினைவினுடைய சக்தி சொரூபமாகி விடுகின்றது. ஏனென்றால், எப்படி நினைவோ அது இயல்பாகவே சக்தியாக ஆகிவிடுகின்றது. பாபா அடிக்கடி சொல்லுவாரு, "ஸ்மிருதி திவஸ் சோ சமர்த்த திவஸ்" அப்படின்னு சொல்லுவாரு. நாம யார நினைக்கிறோமோ அது போலவே ஆயிடுவோம். இல்லைங்களா? நம்மள கூட நம்ம பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள்ல கூட பாருங்க, நல்ல விஷயம்.
எதெல்லாம் வந்து உங்களுக்கு குஷி, ஊக்கம், உற்சாகம் கொடுத்ததோ, அந்த விஷயங்கள நினைக்கும் பொழுது, உங்களுக்கு வந்து அந்த குஷியும், ஊக்கமும், உற்சாகமும் கிடைக்கும். ஆகவே அதே லைஃப்ல நடந்த கஷ்டமான நிகழ்வுகள், துக்கமான நிகழ்வுகள் ஏதாவது நடந்திருந்தா, அத நினைக்கும் பொழுது, அது முகத்துல கூட வந்து ஒரு வாட்டம் வரும். குஷி வந்து போயிடும். அப்படியே டவுன் ஆன மாரி அனுபவம் ஆகும். அதே போல தான் இங்க கூட நாம வந்து இறை நினைவுல இருக்கும் பொழுது, குஷி வந்து கிடைக்குது, சக்தி கிடைக்குது. அதனால நம்ம முகத்துல அந்த முக மலர்ச்சி வந்து ஏற்படுது. பிரம்மா பாபாவ நெனச்சாலும் சரி, அந்த நினைவு மூலமா நம்மளுக்கு சக்தி வந்து அனுபவம் ஆகுது. அதுதான் பாபா சொல்லுவாரு. ஸ்மிருதி திவஸ்ல இருந்து சமர்த்த திவஸ் அப்படின்னு சொல்லுவாரு. பாபா நினைக்க நினைக்க நம்மளுக்கு சக்திகள் அதிகமாகிக் கொண்டே செல்கின்றன. இப்ப வந்து பிரம்மா பாபா எதிரில் வந்ததுமே, தந்தையினுடைய திருஷ்டி பட்டதுமே, ஆத்மாக்களுடைய சக்தி வந்து விடுகின்றது. எல்லாருக்குமே இதனுடைய அனுபவம் என்பது இருக்கின்றது. இப்ப சாக்கார ரூபத்துல பார்க்கும் பொழுதும் சரி, அவ்வியக்த ரூபத்தினுடைய இந்த ஒரு பாலனை நாம வந்து அனுபவம் செஞ்சிட்டு இருக்கிறோம். அவ்வியக்த ஸ்திதியில இப்ப அந்த பிரம்மா பாபா இப்ப அவ்வியக்தமா இருக்கிறாரா? இந்த பிரம்மா பாபாவுடைய சக்தியையும், வரதானத்தையும் அடையக்கூடிய நாள் ஜனவரி 18 அப்படின்னா, நானும் அவ்வியக்த நிலையில இருந்தேன் அப்படின்னா, என்னோட ஃப்ரீக்வன்சியும், பிரம்மா பாபாவுடைய ஃப்ரீக்வன்சியும் மேட்ச் ஆகும் பொழுது தான், என்னால வந்து அவருடைய பவர்ஸ் நம்மளால வாங்க முடியும். அதனால அந்த சக்தியுள்ள ஆத்மாக்களாக இருப்பவர்கள் இப்பொழுது மற்ற ஆத்மாக்களையும் தனது சக்தியின் மூலமாக சக்திசாலியாக ஆக்குகின்றார்கள். சக்தியற்றவர்களை சக்திசாலியாக ஆக்க வேண்டும் அல்லவா? இப்ப பாப் தாதா நாலாபுறமும் உள்ள பலவீனமான ஆத்மாக்களை சக்திசாலியாக ஆக்குவதற்காக ஆர்வம் வைத்துள்ளார். யாரெல்லாம் வீக்கா இருக்காங்களோ அவங்களுக்கு பாபாவே போய் எக்ஸ்ட்ரா பவர் குடுக்குறாராம். இந்த நினைவு நாள்ல. எந்த பாபான்னா பிரம்மா பாபா. யாரெல்லாம் வீக் சோலா இருக்காங்க. அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு 4 குழந்தை இருக்கு. ஒரு குழந்தை வந்து ரொம்ப பலவீனமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைக்கு எக்ஸ்ட்ரா கவனிப்பாங்க தானே! வீட்ல அப்படிதானே செய்வாங்க. அது மாதிரி இது கூட பாபா நாம எப்படி நினைக்கிறோமோ தெரியல. ஆனா பாபா வந்து நம்மள ஒரு குழந்தையா தான் பார்க்குறாரு. அதுலயும் பிரம்மா பாபா வந்து ஒரு அம்மா மாதிரி. அம்மா வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களோட வீக்கா இருக்கிறவங்கள நல்லா பார்த்துப்பாங்க தானே! அது மாதிரி வீக் சோலா இருந்தா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி பாபா தராராம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ப்ரோகிராம் வருது? அ சிவராத்திரி வருது. இப்ப சிவராத்திரி வந்து நெறைய பேரு தூம் தாமா கொண்டாடுவாங்க. இந்த வருஷம் வந்து சிவராத்திரியில நம்ம மதுபன்ல இருக்க போறோம். மதுபன்ல சிவராத்திரி கொண்டாடுவது பல வருஷங்கள் கழிச்சு நாம வந்து போகிறோம். நம்மளுக்கு தமிழ்நாடு ஜோனுக்கு அந்த ஒரு வாய்ப்பு பல வருஷங்கள் கழிச்சு பாபா குடுத்திருக்கிறாரு. அதனால வந்து எவ்ளோ நல்ல சிவராத்திரிய சிவன் இருக்கிற இடத்துல போயிட்டு, அ அவரு வர நாள்ல, அவரோட வீட்ல, அவரோடைய பர்த்டே செலிப்ரேட் பண்றது கூட ஒரு பாக்கியம் தானே! இது ஒரு பெரிய பாக்கியம். இப்ப வந்து இதுல ஆர்வம் இருக்கா? அப்படின்னு பாபா வந்து கேட்கிறாரு. சிவராத்திரியில ஏதாவது ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுங்கள். நம்மளுக்கு வந்து 1 மாசம் ராக்கி இருக்கும். உலகத்துக்கு 1 நாள் ராக்கின்னா, நம்ம 1 மாசமா ராக்கி கட்டுறோம். அவங்களே கேட்குறாங்க, "என்னம்மா ராக்கி முடிஞ்சு இவ்ளோ நாள் ஆச்சு?" அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி சிவராத்திரியும் அப்படிதான். 1 மாசமா சிவராத்திரி செலிப்ரேஷன் நடக்கும். அங்கங்க கொடியேத்துறது அதெல்லாம். அப்புறம் சிவலிங்கம் வச்சு சேவா பண்ணுவோம். எல்லாமே நடக்கும். இந்த வருஷம் மதுபன் போயிட்டு வந்து செய்யணும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் டிலே தான் ஆகப்போகுது. அதனால பாபா சொல்றாரு, "சிவராத்திரிய ஏதாவது ஒரு வித்தியாசமா செலிப்ரேட் பண்ணுங்க. தூம் தாமா கொண்டாடுங்க" அப்படின்னு சொல்றாரு. இதுல யாருக்கு ஆர்வம் இருக்கோ அவங்க கை தூக்குங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க ஏதாவது சிவன வெளிப்படுத்துறதுக்காக ஏதாவது ஒரு பிளான் போடுங்க. யோசிச்சு பாருங்க. எப்படிலாம் நம்ம வந்து சிவ பாபாவ
அதாவது இறைவன் இந்த பூமியில் அவதரித்து விட்டார் அப்படின்னு ஒரு பிளான போட்டு பிராக்டிகலா கொண்டுட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எந்த பிரச்சனை ஓயாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோ, அந்த பிரச்சனைய நான் சரி பண்ணிர்றேன். பாருங்க கடவுளே பிசினஸ் பண்றாரு நம்மளோட. அ என்ன வெளிப்படுத்துனீங்கன்னா, உங்க பிரச்சனையிலேருந்து நான் வெளியில கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்காகவே ஏதாவது பிளான் போடுறீங்களா? சிவராத்திரிக்கு சேவையே பண்ண வேணாம்னு முடிவு பண்ணியிருந்தா கூட, இப்படி சொன்னா என்ன பண்ணுவீங்க? பண்ணி தானே ஆகணும். நீங்க மட்டும் எனக்காக சேவா பண்ணுங்க. உங்க பிரச்சனைய நான் சரி பண்றேன் அப்படின்றாரு. நல்லா பிசினஸ் பண்ண கத்துக்கிட்டாரு பாபா. நம்ம கூட சேர்ந்து. அ 5000 இயர்ஸ் சைலன்ட்டா இருந்தவர் மாதிரியே பேசுறாரு. சிவராத்திரிக்காக ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால கண்டிப்பா ஏதாவது சேவா பண்ணுங்க. பாபா சொல்றாரு, "சக்திசாலி ஆத்மாக்களே, ஆஹா! அப்படின்ற வெற்றி முழக்கம் உண்டாகட்டும். எல்லா ஜோன்லயும் புரோகிராம் பண்ணுங்க." இப்ப பஞ்சாப் எல்லாரும் பண்ணியிருக்காங்க இல்லையா? தவித்துட்டு ரொம்ப தாகத்துல தவிச்சுட்டு இருக்கிற ஆத்மாக்களுக்கு தண்ணி குடுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த 2003ல தான் சென்னையில ஒரு மெகா புரோகிராம் நடந்தது. மார்ச் 27ஆம் தேதி சீரணி அரங்கத்துல 3 தாதிங்க வந்திருந்தாங்க. பிரகாஷ் மணி தாதி, ஜானகி தாதி, குல்சார் தாதி அவங்க 3 பேருமே வந்திருந்தாங்க. கூட இஷு தாதி, பிரிஜ் மோகன் பாய் அவங்கலாம் கூட வந்திருந்தாங்க. ரொம்ப கிராண்ட் செலிப்ரேஷன். ரோசி பெஞ்சி டைம் அது. ரொம்ப நல்ல முறையில நடந்தது. அந்த மெரினா பீச்ல 1,50,000 நான் பிகேஸ் இருந்தாங்க. அப்ப 2ண்டு நாம செஞ்சோம். பெரிய லெவல் மெகா புரோகிராம. ஃபர்ஸ்ட்டு வந்து அகமதாபாத் பண்ணாங்க. 2ண்டு நாம பண்ணோம். அதுக்கப்புறம் ம் டெல்லி வந்து பண்ணாங்க. அப்புறம் மும்பை பண்ணாங்க. கல்கத்தா பண்ணாங்க. மெயின் சிட்டீஸ்லலாம் பண்ணாங்க. பெங்களூர் அவங்கலாம் பண்ணாங்க. நம்ம வந்து சென்னையில 2ண்டு பண்ணோம். 1,50,000 அந்த பீச்ல. அப்ப நம்ம பிரகாஷ் மணிதாதி வந்து அப்படியே திருஷ்டி குடுத்தாங்க. 1,50,000 சைலண்ட் ஆயிட்டாங்க. தாதி முதல்ல ஓம்ன்னு சொன்னாங்க. அப்புறம் அது கூட சொல்லல. வெறும் நிசப்தம் தான். அந்த 1,50,000மும் ரொம்ப அமைதியா ஒரு இருமல் சத்தம் கூட கேட்கல. அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் திருஷ்டி குடுத்திருப்பாங்க. அத்தனை கூட்டமும் அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. அவ்ளோ ஒரு அமைதி. அது மாதிரி ஏதாவது புரோகிராம் பண்ணுங்க. மெகா புரோகிராம் அப்படின்னு பாபா சொல்றார். இந்த காலத்துல ஆபத்தான நேரத்துல யார நினைக்கிறாங்க? கடவுள தானே நினைக்கிறாங்க. ஆனா சக்திகளை, தேவதைகளை கூட ஆ வேற யார நினைக்கிறாங்க? கஷ்டம் வரும்பொழுது யார நினைக்கிறாங்க? சிவ் பாபாவ நினைப்பாங்க. நான்பிகேஸ் யார நினைக்கிறாங்க? பிரச்சனை வருது, அடிக்கடி கஷ்டம் வருதுன்னா 2 பேர அதிகமா நினைப்பாங்க. அம்மன் வழிபாடு இருக்கும். கூடவே கணேஷ் சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கடங்களை தீர்க்கக்கூடியவர். விக்ன விநாசக. இன்னொருத்தர் யாருன்னா, ஆஞ்சநேயர், மகாவீர். இப்ப பிரச்சனையான சமயத்துல ஆஞ்சநேயர வணங்குனா, பிரச்சனைலாம் சரியாயிடும். அப்படிலாம் லௌகீகத்துல சொல்லுவாங்க. பக்தி மார்க்கத்துல. இவங்கலாம் யாரு இவங்கலாம்? அம்மன் யாரு? விநாயகர் யாரு? சங்கடங்களை தீர்க்கக்கூடியவர் யாரு? அதுக்கப்புறம் இந்த ஹனுமன் யாரு? யாரு அவரு? இவங்கலாம் நீங்க தானே? நீங்கள் தானே அப்படின்னு பாபா கேட்கிறாரு. உங்கள தான் தினந்தோறும் மனுஷங்க நினைக்கிறாங்க. நீங்க அவங்கள நினைக்கிறீங்களா? உங்களுடைய பக்தர்கள் தான் அவங்கலாம். உங்கள ரொம்ப நினைக்கிறாங்க. கிருப்பாலு, தயாளு, கருணை காட்டுங்கள் அப்படிலாம் சொல்லி கூக்குரல் இடுகின்றார்கள். கொஞ்சம் சுகம், சாந்தியினுடைய ஒரு துளி குடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவ்வாறு உங்களிடமிருந்து ஒரு துளி கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தாகத்துல அவங்க வந்து இருக்கிறாங்க. அதனால துன்பத்தில் இருப்பவர்களுக்கு, தாகத்துல இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு சக்திகளே, அதாவது ஆஞ்சநேயர் யாரு? மகாவீர். அதுக்கப்புறம் ஆ விக்ன விநாசக் யாரு? விக்னங்களை விநாசம் பண்ணக்கூடிய பிகேஸ் தான். பாபா சொல்றாரு, உங்கள தான் மக்கள்லாம் நினைக்கிறாங்க.
உங்க காதுல அதெல்லாம் விழுதா? அப்படின்னு கேட்கிறாரு. கேக்குதா? பக்தர்களுடைய கூக்குரல் அப்படின்னு கேட்கிறாரு. பாப் தாதா எப்பொழுது இந்த குரலை கேட்கின்றாரோ, அப்பொழுது சக்திகள் மற்றும் இந்த தேவதைகளுடைய நினைவு பாபாவுக்கு வருகின்றது. ஆகவே இந்த தாதிங்கலாம் ரொம்ப நல்லா ப்ரோகிராம் பண்ணியிருக்காங்க. இந்த மெகா ப்ரோகிராம் அப்படின்னு சொல்றாரு. பாபாவுக்கு இந்த மெகா ப்ரோகிராம் ரொம்ப பிரியமானதாக இருந்தது. நாளை முதல் நினைவு நாள் என்றால் சதா காலத்திற்கும் நினைவு நாள். இருந்தாலும் இன்றைய நாள் நினைவு மூலமாக எல்லா சக்திகளையும், பிராப்திகளையும் விசேஷமாக நீங்கள் அடைந்திருக்கின்றீர்கள். இப்ப பாபா சொல்றாரு, இன்னைக்கு 18 ஜனவரி. இன்னிலிருந்து வரக்கூடிய சிவராத்திரி வரைக்கும் பாப் தாதா நாலா புறங்களிலும் இருக்கக்கூடிய அனைத்து பிகே குழந்தைகளுக்காக சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த விசேஷமான தினத்துல ஒரு லட்சியம் வந்து வைக்க வேண்டும். நம்மளுடைய வார்த்தைகளின் மூலமாகவும், சம்பந்தம் மற்றும் தொடர்பின் இருப்பவர்களுக்கும் எந்த ஒரு விதி மூலமாகவும் அவசியம் செய்தி சொல்ல வேண்டும். உங்களுடைய எப்ப பார்த்தாலும் இந்த பிகேஸ் இருக்காங்களே, அவங்க பிரச்சனையே பெருசா இருக்கு. இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அ வீட்ல பிரச்சனை, சென்டர்ல பிரச்சனை, அங்க, இங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பாபா சொல்றாரு, "கொஞ்சம் நிறுத்துங்க பேசுறதெல்லாம். உங்க பக்தர்களோட பிரச்சனைய எப்ப கேட்க போறீங்க? உங்க பிரச்சனைகளுக்கு முடிவே வரலையா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே! அதனால கொஞ்சம் உங்க பக்தர்களுடைய ப்ராப்ளம் என்னன்னு கேளுங்க. அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உங்க பிரச்சனை தானா சரியாயிடும்." அப்படின்னு பாபா சொல்றாரு. இப்ப வினாசம் எப்ப ஆகும்? இது அடுத்த பிரச்சனை. பிகேஸ்க்கு வர்றது. எப்போ விநாசம் ஆகும்? டேட் சொல்லுங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. டேட் சொன்னா அடுத்த செகண்டே ரெடி ஆயிடுறா மாதிரி. டேட் எப்போ? எப்போ? எப்போன்னு கேட்குறாங்க. குழந்தைகள் வந்து இந்த கேள்வி கேட்டுட்டே இருக்கிறாங்க. இந்த புகாரை எந்த நேரத்துல தீர்க்க முடியும்? ஆனால் இப்ப விநாசம் நாளைக்கே வருதுன்னா, நம்ம இன்னைக்கு ரெடி ஆயிட முடியுமா? அது எப்போ வருதோ வரட்டும். நம்ம வந்து ரெடி ஆகலாம். புருஷார்த்தத்தை இடைவிடாம செஞ்சுட்டே இருக்கணும் அவ்வளவுதான். ஏனெனில் எங்களுக்கு இதுவரை யாரும் செய்தி சொல்லவில்லை. இந்த கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. கடவுள் வந்திருக்கிறாரு. நீங்களே யோகா பண்ணிக்கிறீங்க. நீங்களே என்னமோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. இது எல்லாம் பிகேஸ்ன்னு சொல்லிக்கிறீங்க. நம்மளுக்கெல்லாம் ஒரு வார்த்தை சொன்னீங்களா? அவரு உங்களுக்கு மட்டுமா அப்பா? எங்க எல்லாருக்கும் தானே அப்பா? ஒரு வார்த்தை சொன்னீங்களா? நாளைக்கு அது வேற பக்தர்கள் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ண போறாங்க. இல்லைன்னா இவங்களுக்கு இப்போ பாபாவே நிந்தனைக்கு ஆளாக நேரிடும். எங்களுக்கு ஏன் சொல்லல? அப்படின்னு பாபாவ பிடிச்சு கேள்விலாம் கேட்பாங்க. அவரா போய் சொல்ல முடியும்? அந்த வேலையெல்லாம் யாரு செய்யணும்? நாம தானே செய்யணும். நாம கூட ஏதோ கொஞ்சம் செய்றோம். அப்புறமா என்ன பண்ணிடுறோம்? ஆஹா பிரபு என்று சொல்லும் அளவுக்கு தான் இருக்கு. அதனால அவங்களும் கொஞ்சம் ஆஸ்தி பெற்று கொள்ள வேண்டும். அவங்களும் கொஞ்சம் அடையட்டுமே! அவங்க கொஞ்சம் பிகே ஆகட்டும். அவங்களுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுங்க. அவர்களுக்கும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள். ஏன்னா, நம்மளுக்கே தெரியும். வந்து உடனே அப்படியே யோகா கனெக்ஷன்லாம் கிடைக்காது. பல பல வருஷங்களோடைய புருஷார்த்தத்தினால தான் நம்மளுக்கு வந்து பிராப்தம் அடைய முடியும். இப்ப அவங்க வந்த உடனே விநாசம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? முன்னாடி ஏன் சொல்லல? நாங்களும் யோகா பண்ணியிருப்போம்ல. எங்களோட விக்ரமும் நாங்க விநாசம் பண்ணியிருப்போம். நாங்களும் சொர்க்கத்துல வந்திருப்போம்ல. ஏன் சொல்லல? அப்படின்னு கேட்பாங்க தானே! அவங்களுக்கும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள். ஒரு துளி மூலமாகவது அவங்களுடைய தாகத்தை தணியுங்க. எல்லாரும் அந்த சாந்தி வேணும், சந்தோஷம் வேணும், ஆத்மார்த்தமான அன்பு வேணும் அப்படின்ற தாகத்துல இருக்காங்க. இது உங்ககிட்ட கடல் மாதிரி வச்சிட்டு இருக்கிறீங்க. வச்சு என்ன பூஜையா பண்ண போறீங்க? கொஞ்சம் குடுங்க எல்லாருக்கும். அவங்களும் கொஞ்ச நாள் அனுபவிக்கட்டும். அத்தீந்திரிய சுகம்னா என்னன்னு தெரியாம இருக்காங்க பாருங்க மனுஷங்க. இந்திரிய சுகத்தை பின்னாடி போயிட்டு அடிபட்டு கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா?
அவங்களுக்கெல்லாம் போய் சொல்லுங்க, கடவுள் வந்திருக்கிறாரு. அவர் வந்து அன்பின் கடலானவர். அத பத்திலாம் சொல்லுங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. இல்லாட்டி அவங்க நாளைக்கு என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நீ வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. எங்க பக்கத்து வீட்லயே ஒரு பிகே இருந்தாங்க. ஒரு வார்த்தை மூச்சு கூட விடவே இல்ல. அப்படின்னு நாளைக்கு சொல்லக்கூடாதுல்ல. அதனால கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்றார். இந்த புரோகிராம் நாளை முதல் பாப் தாதா கூட பச்சை கொடி அல்ல, முரசே கொட்டிடுறாராம். திருப்தியான ஆத்மாக்களே, எல்லா ஆத்மாக்களுக்கும் செய்தி சொல்லுங்கள் அப்படின்னு முரசு கொட்ட சொல்றாரு. கொட்டிடலாமா? ஆ கடவுள் பூமிக்கு அவதரிச்சு விட்டார் அப்படின்ட்டு ஒரு பெரிய முரசு வச்சு கொட்டிடுங்க அப்படின்றார். குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் இந்த சிவராத்திரி வருது இல்லையா? அன்னைக்காவது தந்தையினுடைய அன்னைக்கு பிறந்த நாள்ல அன்றைய நாளாவது எங்களுக்கு செய்தி கிடைத்து விட்டது என்று முக மகிழ்ச்சியோடு சொல்கின்ற மகிழ்ச்சி எனும் இனிப்பை வழங்குங்கள். எங்களுக்கு தெரிஞ்சிச்சுங்க, அப்பா வந்துட்டாருன்னு நாங்க அக்செப்ட் பண்றோம். எங்களுக்கு சொல்லிட்டாங்க. இவ்வளோ நாள் சொல்லாதவங்க இன்னைக்காவது சொன்னாங்களே அப்படின்னு அவங்க சந்தோஷப்படுற கூடிய ஒரு நாள். சொல்வீங்களா? இந்த தில்குஷ் நீங்க சொன்னீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு பாபா சொல்றார். கடவுளையே திருப்தி பண்ணக்கூடிய ஒரு சக்தி எதுல இருக்கு? சேவையில இருக்கு. அவரை அவரோட புகழ் நீங்க பாடுனீங்கன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அது யாருக்கு பாடப் போறீங்க? எவ்வளோ ஏழை எளிமையான மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. கடவுள் பூமியில் அவதரித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து தில்குஷ் மிட்டாய் பாபாவுக்கு. நீங்களும் சாப்பிடுங்க, மத்தவங்களுக்கும் கொடுங்க. எப்பவுமே சந்தோஷமா இருங்க. இந்த சிவராத்திரிய ஒரு சாதாரண சிவராத்திரியெல்லாம் கொண்டாடக்கூடாது அப்படின்னு அவரே சொல்றாரு. கொஞ்சம் ஏதாவது அதுல ஒரு அற்புதம் செய்து காட்டுங்கள். அதுல ஆர்வம் இருக்கா? ஃபர்ஸ்ட் லைன்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்கல்ல மகாரதிகள். அவங்களுக்கு ஏதாவது ஆர்வம் இருக்கா? சிவராத்திரி கிராண்ட் செலிப்ரேஷன் பண்ற மாதிரி. நாலாபுறமும் இந்த பரவட்டும். சிவராத்திரி எவ்வளோ மகிமை! இவ்ளோ மகிமையா அந்த சிவனுக்கு அப்படின்னு நினைக்கணும். அந்த மாரி நீங்க ஏதாவது சேவா பண்ணுங்க. என்னைக்காவது குறைந்தபட்சம் புரிஞ்சுக்கிட்டுமே. நம்முடைய தந்தையின் பிறந்த நாள் இது சிவராத்திரி. அப்பாவோட பர்த்டே கூட தெரியாம மக்கள் சிவராத்திரின்னு போயிட்டு நைட் நேரத்துல பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது ஆக்சுவலா வந்து ஆ சிவ ஜெயந்தி. அப்பாவுடைய பிறந்த நாள். பூமிக்கு வந்திருக்கிறாரு. அப்படின்ற மெசேஜ குடுங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. எத்தனை பேரு இப்போ சிவராத்திரி இந்த 18 ஜனவரிக்காக வந்திருக்காங்க? 2003ல பாபா கேட்கிறாரு. இவங்க எல்லாம் நாலாபுறமா அவங்கவங்க ஊருக்கு போவீங்கல்ல. உங்க நாடு, அவங்கவங்க நாட்டுக்கு போவீங்க. அவங்கவங்க ஊருக்கு போவீங்க. போய் என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? இப்ப வந்து அந்த ஹால்ல, அந்த டைமண்ட் ஜூப்ளி ஹால் இருக்கு இல்லையா? அதுல ஒரு 12,000லிருந்து 13,000 பிகேஸ் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இங்க யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, இந்த ஹால்ல மதுபன் நிவாசிங்க. நீங்க வந்து மதுபன் நிவாசிங்க கேட்கறாங்க, நாங்க எங்க போய் சேவா பண்றது? மதுபனுக்கு அருகாமையில நெறைய கிராமம் இருக்குங்க. அங்கலாம் போய் சேவா பண்ணுங்க. மலைக்கு மேல, மலைக்கு கீழ, அபு ரோட்ல அங்கலாம் வந்து ஜனங்க நெறைய இருக்கிறாங்க. குறைந்தபட்சம் ஒரு ஆத்மாவையாவது உருவாக்குங்களேன். இவ்ளோ பிகேஸ் இருக்கீங்களே! அ செய்தி நிறைய பேருக்கு சொல்லத்தான் வேண்டும். ஆனால் ஒரு ஆத்மாவாவது அதனுடைய ஆஸ்தியை பெறுவதற்கு ரெடி ஆகும் தானே! எல்லோரும் ஒருவர் இன்னொருவரை தயார் செய்தால் என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஒருத்தவங்க ஈச் ஒன் டீச் ஒன் அப்டின்னுவாரு. அந்த மாரி டீச் பண்ணிட்டா என்ன ஆகும்? அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் 9,00,000மாவது ரெடி ஆயிடும்ல. 9,00,000 ரெடி ஆனா போதும் அப்டின்றாரு. இப்ப 15,00,000 பிகேஸ் இருக்கிறாங்க. ஆனாலும் அவரு எதிர்பார்க்குற 9,00,000 வேற லெவல். அது எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணவங்க. இந்த இப்ப 15,00,000த்துல ஜஸ்ட் பாஸ் இருக்கு, ஃபெயில் இருக்கு. எல்லாமே மிக்ஸடா இருக்காங்க. அவருக்கு 9,00,000 ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணக்கூடியவங்க. அவங்க இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாரு.
ஆனா எல்லாருக்கும் மெசேஜ் கிடைக்கணும் தானே! இப்ப 850 கோடி மனிதர்கள் இருக்கிறாங்க அப்டின்னா, அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஆத்மா, பரமாத்மாவாவது சொல்லணும்ல. வேற எதுவும் சொல்லலனா கூட பரவால்ல. சும்மா கைய தூக்கக்கூடாது. ஆ மனப்பூர்வமா செய்யணும். சிலர் கைய தூக்குவாங்க. எல்லாரும் தூக்குறத பார்த்துட்டு, அப்புறம் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. கைய தூக்குனா கண்டிப்பா சேவா பண்ணணும். இப்ப பிரம்மா பாபாவுடைய லௌகீக சன்னு, லாஸ்ட் பையன். பேரு நாராயண். அவரு இப்ப சரீரம் விட்டுட்டாரு. அவரு வந்து அப்ப பாபா மீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அப்ப பாபா மீட்ல நாராயண் தாதா. ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து இந்த நாள் வந்து நினைவு நாள். அப்பாவுடைய நினைவு நாள் கொண்டாட லௌகீக மகன் வந்திருக்கிறாரு. நம்மளுக்கு அம்மா அவரு, இவருக்கு அப்பா. அப்ப பாப் தாதா சொல்றாங்க, "ஒரு 9,00,000 லிஸ்ட் இருக்கட்டும். அத ரெடி பண்ணி குடுங்க." அப்படின்ட்டு யார்ட்ட சொல்றாரு? அவங்க சன்னுகிட்டயே சொல்றாரு. இப்ப எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 6,00,000 பேரு. அது பத்தாது 9,00,000 உருவாகணும். இப்ப டீச்சர்ஸ் கங்கணம் கட்டிக்கோங்க. பஞ்சாப், ராஜஸ்தான் அவங்க தான் சேவாட்டான். அவங்க அந்த டீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் கை தூக்குங்க அப்படின்னு கேட்கிறாரு. டீச்சர்கள் நெறைய பேர தயார் செய்யணும். ஆனா மற்றவங்களும் செய்யும்படியாக பிரேரணை கொடுக்க வேண்டும். நல்லது. டீச்சர்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? ஒவ்வொருவரும் கூட 9 பேரை தயார் செய்தால், ஒரு டீச்சர் 9 பேர ரெடி பண்ணா என்ன ஆயிடுமா? 9,00,000 ரெடி ஆயிடும். அடுத்த வருஷம் சீசன் வரையிலயும் இந்த நல்ல செய்தி கிடைக்கும் அல்லவா? நிர்வேயர் மூத்த சகோதரர் அவரும் சரீரம் விட்டுட்டாரு. எல்லாம் எல்லா அட்வான்ஸ் பார்ட்டில போயிருக்கிறாங்க பெரியவங்கலாம். இது ஒண்ணும் ஒரு பெரிய விஷயம் இல்ல. இப்போதைக்கு 6,00,000 பிகேஸ் இருக்கிறாங்க. 2003ல 6,00,000 இருந்தாங்க. இன்னும் ஒரு 3,00,000 வந்துட்டாங்கன்னா 9,00,000 ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி செய்யலாம்? நீங்க சங்கல்பம் வைங்க. சேவை நடக்கும். சங்கல்ப சக்தி மிகப்பெரிய சக்தியாகும். பிராமண ஆத்மாக்களாகிய உங்களுடைய சங்கல்பம் என்னதான் செய்ய முடியாது. நீங்க நினைச்சா என்ன செய்ய முடியாது? என்ன வேணா செய்யலாம். பெரிய சாதனையாளர்கள். அமிர்த வேளையில மெஜாரிட்டி நினைவு, ஈஸ்வரிய பிராப்தி பற்றிய நஷா எல்லாமே இருக்கு. ஆனா கர்மயோகி ஸ்திதியை அமிர்த வேளையில இருக்கக்கூடிய நஷாவோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வித்தியாசமா இருக்கு. அமிர்த வேளையில எழுந்து அப்படியே சின்சியரா, பவ்யமா பாபாவ நினைக்கிற நீங்க ஃபுல் டே ஏன் விட்டுறீங்க? அப்படின்றாரு. ஆக்சுவலா நம்ம வந்து முழு நாளும் அட்டென்ஷன் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆத்மா அபிமானி நிலை, பாபாவுடைய நினைவு, இதுல வந்து முழுமையான கவனம் செலுத்தினா எப்படி இருக்கும்? சீக்கிரம் கர்மாதீத நிலையை அடைஞ்சு இருக்கலாம். அமிர்த வேலையை அட்டென்ஷன் வைக்கிறீங்க. ஆனா வேலை செய்யும்போது மறந்து போயிடுது போல. கர்மம் செய்யும்போது ஆத்மா உணர்வு இருக்கணும். ஆனா ஆத்மா உணர்வு கொஞ்ச நேரம் இருக்கு. அப்புறம் கர்மத்தின் உணர்வு. சோல் கான்ஷியஸ்ல கொஞ்ச நேரம் தான் இருக்காங்க. மேக்ஸிமம் ஆக்ஷன் கான்ஷியஸ்ல போயிடுறாங்க. என்ன வேலை செய்றோமோ அதுல போயிடுறாங்க. இப்ப இதற்கான விதி என்ன? கர்மம் செய்யும் பொழுது கூட நான் ஆத்மா, நான் எப்படிப்பட்ட ஆத்மா? இந்த ஸ்வமான்ல இருந்து உங்களுடைய வேலைய செய்யுங்க. விதவிதமான ஆத்மாக்களுக்காக பாபா வந்து விதவிதமான ஸ்வமான், செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஸ்வமான் குடுத்திருக்கிறார்ல, நெறைய குடுத்திருக்கிறாரு. நான் மாஸ்டர் சர்வசக்திமான், நான் பரம் பவித்ர ஆத்மா, நான் சுதர்ஷன சக்கரதாரி ஆத்மா, எவ்வளோ ஸ்வமான் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு சுயமரியாதையில நிலைச்சு இருங்க. வேலை செய்யும்போது கூட. இப்படிப்பட்ட ஆத்மா செய்ய வைப்பவர் என்ற நிலையிலிருந்து இந்த கர்ம இந்திரியங்களை மூலமாக கர்மம் செய்பவனாக இருக்க முடியும். கர்ம இந்திரியங்களை வேலை வாங்கக்கூடியவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்றார். இந்த கர்ம இந்திரியங்கள் வேலைக்காரங்க தான். ஆனா வேலைக்காரர் மூலமா சர்வன்ட்ஸ் கண்ணோட வேலை என்னது? பார்க்குறது. காதோட வேலை கேட்கறது. ஒண்ணு ஒண்ணுத்துக்கும் ஒரு வேலை இருக்கு தானே!
அந்த சர்வன்ட்ஸ வேலை வாங்கக்கூடியவர் யாரு? எஜமானன் யாரு? அப்டின்னா ஆத்மா. ஆத்மா கர்மேந்திரியங்களை வேலை வாங்குது. இப்ப நம்ம விலகி இருந்து வேலை செய்றோமா? அது செக் பண்ணணும். டைரக்டர் தன்னுடைய கூட்டாளிகள் மூலமாக, நிமித்தமா வேலை செய்றவங்க மூலமா செய்ய வைக்கிறார்ல. ஒரு மேனேஜிங் டைரக்டர் இருக்கிறாரு அப்டின்னா, அந்த ஸ்டாஃப்ஸ்லாம் வேலை வாங்குறாரு. அதுக்கு ஒரு மேனேஜர போட்டுர்றாரு. அந்த மேனேஜர் வந்து ஸ்டாஃப்ப வந்து வேலை வாங்குறாங்க. அப்புறம் ரிப்போர்ட் வந்து மேனேஜிங் டைரக்டர், சேர்மன் அவங்களுக்கு வந்து குடுக்குறாங்க. அது மாதிரி மனசு அப்படிங்கிறது மேனேஜர்ன்னு வச்சுக்கலாம். மேனேஜிங் டைரக்டர் வந்து ஆத்மா, சேர்மன் அது வந்து ஆத்மா. ஸ்டாஃப் யாருன்னா கண்ணு, காது, வாய், கை, கால் எல்லாம் ஸ்டாஃப். அ அப்ப இந்த ஸ்டாஃப்ஸ் மூலமா இந்த மேனேஜர் வேலை வாங்குறாரு. அப்புறம் வேலை எப்படி பண்ணாங்கன்னு அந்த ரிப்போர்ட்டையும் கொண்டு போயிட்டு மேனேஜிங் டைரக்டர் கம் சேர்மன் ஆத்மாக்கு போய் சொல்றாரு. நானு மேனேஜிங் டைரக்டர் அப்படின்றதே சில சமயம் அந்த ஆத்மா மறந்து போயிடுது. ம். பழைய பழக்கம் மறந்தே போயிடுது. ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. தன்னை செய்ய வைக்கக்கூடிய சக்திசாலியான ஆத்மா, அத வந்து நல்லா புரிஞ்சுகிட்டு, இப்ப மேனேஜிங் டைரக்டர் வந்து மேனேஜர வேலை வாங்குறாருன்னா, அவரோட பவர் ஜாஸ்தி இருக்கணும்ல மேனேஜர விட. மனசு வந்து மேனேஜர் அப்படின்னா, மனச கண்ட்ரோல் பண்றதுக்கு பவர் வந்து ஆத்மால இருக்கணும். அப்பதான் வந்து அதுக்கு தான் பாபா சொல்றாரு, "சீட்ல செட் ஆகுங்க" அப்படின்னு சொல்றாரு. சொமான்ற சீட்ல செட் ஆயிட்டா, மேனேஜிங் டைரக்டர்ன்ற சீட்ல செட் ஆயிட்டீங்கன்னா, மேனேஜர் நீங்க சொல்ற பேச்சு கேட்பாங்க. மேனேஜர் நீங்க சொல்ற பேச்சு கேட்டா தான், ஸ்டாஃப்ஸ் மேனேஜர் சொல்றத கேட்பாங்க. சரிங்களா? ஸ்டாஃப்லாம் யாரு? அப்படின்னா, கண்ணு தான் கர்மேந்திரியங்கள். உங்க எல்லாருக்குமே பழைய சகோதர, சகோதரிகளுக்கு தெரியும். பிரம்மா பாபா ஆரம்பத்துல என்ன பயிற்சி பண்ணாரு? அந்த டைரிய படிச்சீங்களா? படிச்சாங்க எல்லாரும். அது படிச்சத அவர் பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு. முழு டைரியிலயும் ஒரே மாதிரி தானே! வெறும் ஆத்மா, ஆத்மான்னு எழுதிட்டு இருந்தாரு ஒரு டைரி ஃபுல்லா. நான் ஆத்மா, யசோதா அவங்க ஒரு ஆத்மா, எல்லாரும் ஒரு ஆத்மா. யசோதா அம்மா யார் தெரியுமா? பிரம்மா பாபாவோட மனைவியோட பேரு யசோதா. அவங்க வந்து கடைசி வரைக்கும் பிகேவா ஒரு சரண்டர் சிஸ்டரா தான் இருந்தாங்க. பீகார்ல இருந்தாங்க ஆக்சுவலா. பாபா கூட இல்ல. ஆனா வந்து உண்மையிலேயே அவங்களோட ரோல் ரொம்ப பெரிய ரோலு. கடைசி வரைக்கும் குப்த புருஷார்த்தியா இருந்துட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் எழுதியிருக்கிறாரு பிரம்மா பாபா. யசோதா ஒரு ஆத்மா, நான் வந்து ஒரு ஆத்மா. அப்படி ரிலேஷன்ஸ்லாம் இவங்களும் ஒரு ஆத்மா, இவங்களும் ஒரு ஆத்மா, நானும் ஒரு ஆத்மா. அப்படி டைரி ஃபுல்லா அதான் இருந்துச்சாமா. இந்த அஸ்திவாரத்தை சதா பயிற்சி செய்து கொண்டே இருந்தார். அதாவது நான் யாரு? இதுதான் வந்து முதல் பாடம். இதனுடைய அபியாசம் அடிக்கடி செய்து கொண்டே இருக்க வேண்டும். சோதிக்கவும் வேண்டும். ஆத்மாவாகிய நான் செய்ய வைக்கக்கூடியவனாக இருந்து கர்மம் செய்ய வைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்ற அனுபவம் செய்ய வேண்டும். நான் வேறு, இந்த உடல் வேறு. அந்த அனுபவமும் இருக்கணும். இந்த கர்மேந்திரியங்கள் அதான் ஸ்டாஃப்ன்னு சொல்லிட்டாரே. அப்ப மேனேஜிங் டைரக்டர் என்ன சொல்றாரோ, அத வந்து என்ன பண்ணணும்? ஸ்டாஃப்ஸ்லாம் அதான் டைரக்ட்டா வந்து கம்யூனிகேஷன் பண்ண மாட்டாங்க. மேனேஜர கூப்ட்டு சொல்லிடுவாங்க. இப்ப மேனேஜர் தான் அவங்களெல்லாம் வேல வாங்கணும். இப்ப மனசு என்ன நினைக்குதோ, அதுதான் வந்து செய்ய போறோம். மனசுக்கு டைரக்ஷன் குடுக்குறது ஆத்மா. அதனால பாபா சொல்றாரு, நீங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து மேனேஜர் சொல்றத கேட்கணும். ஆனா இந்த மேனேஜர் முதல்ல சேர்மன் சொல்றத கேட்கணும் தானே! ஆத்மா சொல்றத மேனேஜர் கேட்கணும். இவ்ளோ நாளா ஆத்மா அப்படின்னு நல்லா தூங்கிட்டு இருந்ததுல கும்பகர்ணன் மாரி, இப்ப திடீர்னு எழுந்து உட்காந்துட்டு அந்த மேனேஜர வேல வாங்குனா, இவ்ளோ நாளா மேனேஜர் தான் கண்ட்ரோல்ல வச்சிருந்தாரு. ஸ்டாஃப்ஸ் எல்லாம். திடீர்னு மேனேஜிங் டைரக்டர் வந்துட்டாருன்னா, அவருக்கு ஒரே பதட்டம். இந்த மேனேஜர கட்டுப்பாட்டுல கொண்டுட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஸ்டாஃப்ஸாவது சொல்றத கொஞ்ச நாச்சும் கேட்பாங்க. ஆனா, இது இவ்ளோ நாளா மேனேஜரே ஸ்டாஃப்ஸ வேல வாங்கிட்டார்ல. ஆனா, மேனேஜிங் டைரக்டர் சொல்றத இந்த மேனேஜர் கேட்கிறாரா? உங்க மேனேஜர் கேட்கிறாரா? அ ஆத்மா அப்படின்ற
சேர்மன் சொல்றத, மனம் அப்படின்ற மேனேஜர் கேட்கிறாரா ஃபர்ஸ்ட்டு? அப்ப கர்மேந்திரியங்கள்லாம் கண்டிப்பா கேட்பாங்க. மேனேஜர கொஞ்சம் சரி பண்ணுங்க அப்படின்றாரு. பிரம்மா பாபாக்கு எப்படி இருந்தது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரம்மா பாபா இந்த ஸ்டாஃப்ஸ் 5 பேரு. 3 மேனேஜர் போட்டு வேலை வாங்கியிருக்காரு 5 ஸ்டாஃப்ஸ்க்காக. அந்த 3 பிளஸ் 5 கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 3. அந்த 8 பேர கூப்பிட்டு டெய்லி விசாரணை கமிஷன் வைப்பாராம். நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரையா இண்டிவிஜுவலா கூப்பிட்டு செக் பண்ணுவாராம். தினந்தோறும் கச்சேரி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கோர்ட் மாதிரி. நீதிமன்றத்துல ஏத்துவாரு. இன்றைய தினம் ஆத்மாவுடைய நிலை எப்படி இருந்தது? அப்படின்னு பார்ப்பாராம். ஒவ்வொருவரும் சபையில வந்து சொல்லணும். கோர்ட்டு அந்த ஒரு குற்றவாளி கூண்டு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அதுல வந்து ஒண்ணொண்ணா ஏறுமாம். கண்ணு தனியா, காது தனியா. அது பேசுமாம். அதெல்லாம் பிரம்மா பாபா பண்ணியிருக்காரு. சும்மா அப்படியே நாராயண்லாம் ஆகல. புருஷார்த்தம்லாம் பண்ணாம. அவ்ளோ தீவிர புருஷார்த்தம்லாம் பண்ணியிருக்காரு. இந்த கர்மேந்திரியங்கள்ல ஒவ்வொருத்தரையா கூப்பிடுவாராம். இந்த வேலைக்காரங்கள ஸ்டாஃப்ஸ்ன்னு சொல்றாரு. அவங்களையும் இன்னைக்கு உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டீங்களா? ஒழுங்கா பண்ணீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஜாப் குடுத்துருக்கிறார்ல. அது அவங்கவங்க வேலைய ஒழுங்கா பண்ணீங்களா? அப்படின்னு செக் பண்ணுவாராம். இந்த மாதிரி பிரம்மா பாபா வந்து பயிற்சி பண்ணியிருக்கிறாரு. அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்கா போட்டிருக்கிறாரு. யாரெல்லாம் கடைசியில கூட கூட இருந்தாங்க, அவங்கலாம் அந்த டைரி படிச்சிருப்பீங்க தானே? பாபா எப்படி பயிற்சி பண்ணாருன்னு எழுதி வச்சிருக்காரு. இப்ப பிரம்மா பாபா சரீரத்துல இருந்தாலும், இங்கும் இங்க அங்க போனா கூட ஒரு ஃபரிஷ்தா நடக்கிற மாரி அப்படியே நடந்துட்டு இருப்பாராம். ஃபரிஷ்தா போல. பாபா சொல்றாரு, அஷரீரி ஸ்திதி வந்து அப்படிதான் அனுபவம் ஆச்சு. தொடர்ந்து செய்த பயிற்சினால தான் அஷரீரி ஆக முடிஞ்சது. கர்ம கணக்கு வேற முடிக்க வேண்டியதா இருந்தது. இருந்தாலும் சாட்சியா இருந்து எல்லாத்தையும் பண்ணாரு. ஸ்வயம் கர்ம கணக்குடைய வசத்துல போகாம இருந்தாரு. கர்ம கணக்கை முடித்துக் கொண்டிருக்கின்றேன் என்ற அனுபவம் மத்தவங்களுக்கு தெரியாத மாரி முடிச்சுக்கிட்டாரு. பிரம்மா பாபா அவ்வியக்தமாயிட்டு இருக்கிறார் என்பது உங்க யாருக்குமே தெரியலல்ல. எவ்வளோ நேராவா, சாட்சியா, அசரீரியா இருந்து கர்மாதீத நிலையை அடைஞ்சாரு. வெகு கால பயிற்சி. அதற்காக நீண்ட கால பயிற்சி பண்ணியிருக்கிறாரு. சரியான நேரத்துல உதவிகரமாக இருந்தது என்னன்னா, நீண்ட கால பயிற்சி. அந்த அஷரீரி பயிற்சி பல வருஷமா பயிற்சி பண்ணது, அந்த செகண்ட்ல யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு சொல்றாரு. கடைசி நேரத்துல தேக அபிமானத்தை நான் விட்டுருவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏங்க 2500 வருஷம் பழக்கங்க. 5000 இயர்ஸே தேகத்துல தான் இருந்தோம். ஆனா அந்த ஒரு ஈகோ இருக்குல்ல, பாடி கான்ஷியஸ் அது 2500 வருஷம். 2 வருஷம் பழக்கத்தையே விட முடியாம எவ்வளோ பேரு போராடுறாங்க. சிலருக்குலாம் குடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அத விடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அது எங்க தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது மாட்டேங்குது. எதையாவது ஒரு ஞாபகம் வந்தா ட்ரிகர் ஆயிடுது பழைய நினைவுகள். அப்ப திரும்பவும் குடிக்க போயிடுறாங்க. ரொம்ப டஃப்பா இருக்குல்ல. ஒரு பழக்கத்த மாத்துறது எவ்வளோ டஃப்பா இருக்கு. அப்ப 2500 வருஷமா இந்த உடம்பு தான் நானு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது ஆத்மா. 63 வேஷமா இந்த வேஷம் தான் நானு. எந்த வேஷத்த மாத்துனாலும் இதுதான் நானு, இதுதான் நானுன்னு நினைச்சிட்டு இருந்தது. திடீர்னு நான் இந்த வேஷம் இல்ல, நான் ஆத்மா அப்படின்னா ஒரே நாள்ல மாற முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் டைம் வேணும்ல. சோல் கான்ஷியஸ் பயிற்சிக்கு கொஞ்சம் டைம் வேணும். நீண்ட கால பயிற்சி இருந்தா மட்டும் தான் சமயத்துல உதவிகரமா இருக்கும். பிரம்மா பாபாவுக்கு டைம்ல ஞாபகம் வந்ததுக்கு காரணம், நீண்ட கால ஆத்ம உணர்வு பயிற்சி இருந்தது தான் அவர காப்பாத்தியிருக்கு. இளமை பருவத்துல இருந்தாலும் சரி, முதுமை பருவத்துல இருந்தாலும் சரி, ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, நோயாளிகளா, பேஷண்டா யாரா இருந்தாலும் சரி, எந்த நேரத்துல எப்ப ஆத்மா கிளம்பும்னு ஏதாவது கேரண்டி இருக்கா? இவங்க இப்பதான் யூத்ல இப்பலாம் போக மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு வயசு இருக்குல்ல. அப்படிலாம் இந்த காலத்துல எதுவுமே கிடையாது. வயசும் இல்ல. சரி இவங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க. வயசாயிடுச்சு, உடம்பு சரியில்ல, நோயாளியா இருக்கிறவங்க தான் போறாங்க. அப்படி கிடையாது. நல்லா தான் இருந்தாங்க. திடீர்னு போயிடுறாங்க.
ஆரோக்கியமா இருக்கிறவங்களும் போறாங்க, பேஷண்டா இருக்கிறவங்களும் போறாங்க. அதனால நீங்க வந்து சாட்சியா இருந்து பாருங்க. என்ன நடந்தாலும் சரி, முழு நாளிலும் சாட்சி நிலையில இருங்க. செய்பவரும் இறைவன் தான், செய்ய வைப்பவரும் அவர்தான். நாம யாரு? இன்ஸ்ட்ருமெண்ட். இன்ஸ்ட்ருமெண்ட்ட குறை சொன்னா நீங்க சொல்லிடுங்க. இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ராப்ளம் கிடையாது. அவர்தான். எல்லா புகழும் அவருக்கு தானே! அப்போ உங்கள திட்டினா அதுவும் அவர் தலையில கட்டிடுங்க. இகழ்ச்சியும் அவருக்கு தானே! ஆனா ஒரு கண்டிஷன் அவரே சொல்றாரு. எல்லா புகழும் இறைவனுக்கே. யாராவது உங்கள புகழ்ந்தா 100% நீங்க இந்த புகழ்ச்சி அனைத்தும் இறைவனுக்குன்னு மனசால சரண்டர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இகழ்ச்சி வந்தா நீங்க எனக்கு சொல்லவே வேணாம். நானே எடுத்துருவேன். அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய பாசிட்டிவான விஷயங்கள், உங்களுக்கு புகழ்ச்சி கிடைக்குது, வெற்றி கிடைக்குது, மானம் கிடைக்குது. அது எல்லாத்தையும் நீங்க வந்து மனசால சரண்டர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட தோல்வி, அவமானங்கள், அவமரியாதைகள், இகழ்ச்சி இத நான் எடுத்துக்கிறேன். நீங்க குடுக்கவே வேணாம். நானே சரி பண்றேன். உங்க மனச சாஃப்ட்டா, அமைதியா மாத்திர்றேன். ஆனா, கண்டிஷன் என்ன அப்டின்னா, பாசிட்டிவான விஷயம்லாம் கிடைச்சதே, அப்போ நான் தான் செஞ்சேன்னு நெனச்சீங்க பார்த்தீங்களா? அப்புறம் நெகட்டிவான விஷயம் வந்தா மட்டும் நம்ம தலையில கட்ட முடியுமா? நான் வாங்க மாட்டேன். அதான் நம்ம தான் புத்திசாலி இல்ல அப்டின்னு சொல்றாரு. அவரே இன்னைக்கு முரளில சொல்லியிருந்தாரு, நான் ரொம்ப இன்னோசென்ட். கள்ளம், கபடம் இல்லாத தந்தை அப்படின்னு சொல்றாரு. கள்ளம், கபடம் இல்லாத தந்தைன்றதுனால, புகழ்ச்சிலாம் காரணம் நான் அதனால தான் எனக்கு புகழ்ச்சி கிடைச்சது. நான் செஞ்சேன். அதனால தான் இந்த சேவையில வெற்றி கிடைச்சது. நான் தான் இதெல்லாம் பண்ணேன். அதனால தான் இந்த சேவை இப்படிலாம் நடந்தது. அப்படின்னு சொல்லிட்டு, யாராவது உங்கள ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, உடனே பாபான்னு இங்க வரக்கூடாது. அ புகழ்ச்சிகள யாரு குடுத்தா? உண்மைய சொல்லுங்க. எல்லாமே அவன் செயல்னா, நல்லது எல்லாம் அவர் தான் செஞ்சாரு. புகழ்ச்சி வந்த உடனே எங்கருந்து அந்த தற்பெருமை வந்துருச்சு. நான் செஞ்சேன்னு நெனச்சீங்க பார்த்தீங்களா? அப்புறம் இகழ்ச்சி மட்டும் நம்மளுக்கு ஏன் கட்டுறீங்க? அதையும் நீங்களே பார்த்துக்கோங்க. நல்லதோ, கெட்டதோ நீங்களே ஃபேஸ் பண்ணிக்கோங்க அப்டின்றார். அதனால புத்திசாலி என்ன பண்ணுவாங்க? எல்லா புகழும் இறைவனுக்கே. அவங்க தான் உண்மையான புத்திசாலிங்க. ஏன்னா இகழ்ச்சி தானா அவர் எடுத்துருவாரு. நீங்க குடுக்கவே வேணாம். புகழ்ச்சி குடுங்க, இகழ்ச்சி அவர் எடுத்துருவாரு. வெற்றி இறைவன் காலடியில சமர்ப்பணம் பண்ணுங்க. தோல்விய அவர் எடுத்துருவாரு. உங்க தோல்வியால நீங்க பாதிக்கப்பட மாட்டீங்க. சமர்ப்பணம் பண்ண கத்துக்கோங்க. மீதி அவர் பார்த்துப்பாரு. எல்லாத்தையும் சமர்ப்பணம். நல்லதெல்லாம் சமர்ப்பணம் பண்ணுங்க. மத்த நெகட்டிவ்னால நீங்க பாதிக்கப்பட மாட்டீங்க. அதுதான் இறைவன் ஒரு துணைவனா இருக்கிறாரு. இன்னைக்கு கூட வேலண்டைன்ஸ் டேல அவரு துணைவனோட கடமை அது. சரிங்களா? ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது. வாழ்க்கை துணைவன் இறைவன். அதனால உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது கூட இந்த காலத்துல யாராவது இருக்கிறாங்களா? பார்க்குறாங்களோ, பார்க்கலையோ அது 2வது விஷயம். நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு யார் இருக்காங்க சொல்றதுக்கு? கடவுள் இருக்கிறாரு. நம்புங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. பாபா சமமாக ஆக வேண்டும் என்றால், ஃபர்ஸ்ட்டு 2 பாபாவுக்கும் சமமா மாறணும். அப்பா நிராகாரி, அம்மா ஃபரிஷ்தா. அதனால பாபா நிராகாரமா சிவ தந்தை இருக்கிறாரு. பிரம்மா பாபா ஃபரிஷ்தாவா இருக்கிறாரு. பாபாவுக்கும் சமமாகணும் ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் சிவ பாபாவுக்கும் சமமா மாறணும். ஒரே நாள்ல நிராகாரி, ஃபரிஷ்தா அப்படி மாறி மாறி நம்ம மெடிடேஷன் பண்ணலாம். சும்மா நடக்கும் பொழுது நான் ஒரு ஃபரிஷ்தா வாக். ஃபரிஷ்தா நடக்கிற மாரி நடந்து பாருங்களேன். அப்படியே நான் பாடிலெஸ் ஸ்டேஜ்ல இருக்கேன். உடம்புல தான் இருக்கேன். ஆனா வந்து உ உடலோடைய அந்த கான்ஷியஸ் இல்லாம நடந்து பாருங்க. உட்காரும்போது, சாப்பிடும்போது, உடம்புல இருந்தாலும் விடுபட்ட நிலையில இருக்கிறேன். ஃபரிஷ்தா நிலையில இருக்கிறேன். அதுக்கப்புறம் டிராவல் பண்றீங்க அப்படின்னா, அந்த டைம்ல என்ன பண்ணலாம்? நான் வந்து நிராகாரி. நான் ஆத்மா ஜோதி ஸ்வரூபமா இருக்கேன். அப்படி நெனச்சு பாருங்க. அது பாபா எவ்வளோ விதவிதமான சோமான் குடுத்திருக்கிறாரு. இருந்தாலும் நிராகாரி, அதுக்கப்புறம் ஃபரிஷ்தா. பிராமன் ஃபரிஷ்தா. ஃபரிஷ்தால இருந்து நிராகாரி ஸ்டேஜ். அப்புறமா தான் தேவதை ஆகப் போறோம். இத முடிச்சு வெளில வரும்போதே நம்ம ஃபரிஷ்தா ஆயிடணும். அவ்யக்த ஃபரிஷ்தா.
பிரம்மா பாபா மாரி ஆகணும். அதுதான் பாப் சமான் ஆகுறது அப்படின்னு சொல்றாரு. எவ்வாறு ஃபரிஷ்தா ஸ்திதியை சாக்கார ரூபத்துல பார்த்தீங்க, பேசுவதை கேட்டீங்க, காரிய விவகாரத்துல பாபா சரீரத்துல இருந்தாலும் நியாராவா இருந்தாருல்ல, நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னு தாதிங்கள பார்த்து சொல்றாரு. பிரம்மா பாபா காரியம் செஞ்சாலும் அஷரீரி நிலையில இருந்து செஞ்சு இருக்கிறாரு. அப்ப பாபா வந்து அஷரீரியா இருந்து காரியம் செஞ்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து அட்ரஸ் கேட்டாராம். அவரு பிரம்மா பாபா பார்த்து அட்ரஸ் சொல்லியிருக்கிறாரு. அவரோட திருஷ்டி பட்ட உடனே அவரு புதுசா வந்திருக்கிறாரு. ஒரு டெல்லியில இருந்து ஒரு விஐபி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அவங்க அட்ரஸ் தேடிட்டு வராரு. பிரம்மா பாபா ரோடு போட்டுட்டு இருக்கிறாரு. அவர பார்த்து அட்ரஸ் கேட்டிருக்காராம். அட்ரஸ் சொல்லும்போது பிரம்மா பாபாவுடைய ஃபேஸ் பார்த்த உடனே அப்படியே டக்குன்னு அவரு வந்து பரந்தாமத்துக்கே போயிட்டாராம். அதுக்கப்புறம் அவரு கீழ இறங்கி இருக்கிறாரு ரொம்ப நேரம் கழிச்சு. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? அப்ப அவர் எந்த நினைவுல இருந்து அந்த கர்மனா சேவை பண்ணியிருக்கிறாரு? பரந்தாமத்துல இருக்கிற அந்த ஜோதி சொரூபமான ஆத்மான்ற நினைவுல இருந்துட்டு கர்மனா சேவை பண்ணிட்டு இருக்கும் பொழுது, அவர வந்து அட்ரஸ் கேட்டவருக்கு பரந்தாமத்துக்கு அனுப்பிச்சு வைக்க முடிஞ்சது. அவர் அனுப்பி வைக்கல, இவரே போயிட்டாரு. அந்த அளவுக்கு பவர் இருந்ததுல்ல பிரம்மா பாபாட்ட. அதுக்கு என்ன காரணம்? தொடர்ச்சியா அவரு வந்து பயிற்சி பண்ணதுதான் காரணம். இப்ப அதெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் கண்ணால பார்த்திருப்பாங்க, அனுபவம் பண்ணியிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நிமித்தமா பாபாவோட க்ளோஸா இருந்தாங்களோ, அவங்களுக்கு விஸ்தாரமா நெறைய விஷயம் பார்த்திருப்பாங்க. ஆனா, பிரம்மா பாபாவுடைய அந்த புதிய ஞானம், புதிய வாழ்க்கை, புதிய உலகத்தை படைக்கக்கூடிய பொறுப்பு, இவ்ளோ விஷயம் இருந்தாலும், புருஷார்த்தம் மட்டும் அவரு விடவே இல்லைங்க. அவ்ளோ புருஷார்த்தம் பண்ணாரு. அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பிரம்மா பாபாவுக்கு இருந்த பொறுப்பு யாருக்குமே கிடையாது. அதனால எல்லாருடைய லட்சியம் வந்து பிரம்மா பாபாவுக்கு சமமாகணும். அப்படிதானே? அப்படின்னா ஃபரிஷ்தா ஆக வேண்டும். சிவ் பாபாக்கு சமமாகணும்னா நிராகாரி, ஜோதி சொரூபமாக ஆக வேண்டும். இப்ப பாபா மற்றும் தாதா 2 பேரிட்டயும் அன்பு இருக்குதானே? யாரிடம் அன்பு இருக்கின்றதோ அவரை போல ஆக வேண்டும். இப்ப பாப் சமான ஆகியே தீருவேன் அப்படின்ற திட சங்கல்பம் எடுத்தே தீர வேண்டும். இது சாதாரண வாழ்க்கை இல்லைங்க. சாதாரண வாழ்க்கை நடத்துபவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. பெரிய பெரிய காரியங்களை செய்றவங்க கூட நெறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா உங்கள போல ஒரு வேலை செய்றவங்க, பிராமண ஆத்மாக்களாகிய உங்களை தவிர வேறு யாராலுமே இருக்க முடியாதுங்க. அதனால நினைவு நாளான இன்று பாப் தாதா சமம் ஆகுறதுல சமீபத்தில் வாருங்கள், சமீபத்தில் வாருங்கள். பாப் சமான் ஆகுறதுக்கு அருகாமையில் வாருங்கள் அப்படின்னு வரம் குடுக்குறாரு. எல்லாருமே எல்லைக்குட்பட்ட விஷயங்களிலிருந்து சங்கல்பத்தினாலையும், வார்த்தைகளாலும், கர்மம் செய்யறதுனாலும், சம்பந்தம் தொடர்புல எல்லாத்துல இருந்து டிட்டாச் ஆயிடுங்க. தன்னுடைய மனம் அப்படிங்கிற படகை இந்த எல்லைக்குட்பட்ட லௌகீக விஷயங்களிலிருந்து விடுவித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுதிலிருந்தே அஹ் படகை கூட இறைவனிடம், படகோட்டியிடம் ஒப்படைச்சிடுங்க. சரண்டர் பண்ணிடுங்க. வாழ்க்கை படகு இறைவன் கையில, படகோட்டி கையில குடுத்துருங்க. நிம்மதியா படகுல உட்காருங்க. ஒரு முரளியில பாபா கேட்கிறாரு, நீங்க ட்ரெயின்ல போறீங்க, பஸ்ல போறீங்க, ஆட்டோல போறீங்க, ஃப்ளைட்லயே போறீங்க. என்னைக்காவது அந்த டிரைவர் எப்படி ஓட்டுறாரு, கேப்டன் எப்படி ஓட்டுறாரு, பைலட் ஒழுங்கா கொண்டு போய் சேர்ப்பாரா அப்படின்னு டவுட் வருமா? வந்துச்சா உங்களுக்கு? டவுட் வந்துச்சா யார் மேலயாவது? அப்புறம் வாழ்க்கை படக குடுத்துட்டு படகோட்டி மேல மட்டும் இவ்ளோ டவுட் வருது. அதனால நம்பி ஒப்படைச்சாதான் படகு ஒழுங்கா போகும். ஆடும், அசையும். ஏன்னா சத்தியம், சிவம், சுந்தரம் தான் படகோட்டியா இருக்கிறாரு. கொஞ்சம் ஆட்டிலாம் பார்ப்பாரு. சும்மாலாம் கூட்டின்னு போயிட்டா அப்புறம் அவரு வந்து காட்டணும்ல அவர் யாருன்னு. அதனால கொஞ்சம் கொஞ்சம் டெஸ்ட் பேப்பரும் குடுப்பாரு. எப்படியோ கொண்டு போய் சேர்த்துற போறாரு. நம்பிக்கையோட உட்காருறாங்களான்னு டெஸ்ட் பண்ணுவாரு. நம்பிக்கை இருக்கா? அப்படின்னு பார்ப்பாரு. அதனால அந்த பைலட் மேல நம்பிக்கை இருக்கிறதுனால ஃப்ளைட்ல ஏறுறீங்க. அப்புறம் ட்ரெயின்ல.
அந்த ட்ரெயின் யார் ஓட்டுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது ஆக்சுவலா. அதான் முக்கியமான விஷயம். அவங்க எப்படிப்பட்ட ட்ரெய்னிங் எடுத்திருக்காங்க ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? அவங்கள நம்பி வண்டியில ஏறுறீங்களே, அந்த கார் டிரைவர நம்பி கார்ல ஏறுறீங்க. அவங்க மேலலாம் அவ்ளோ நம்பிக்கை இருக்கே. என் மேல ஏன் நம்பிக்கை வரமாட்டேங்குது? உங்க வாழ்க்கை படகை, வாழ்க்கை துணைவன் சிவபாபா. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. அதனால ஒரு சபதம் எடுத்துக்கோங்க. நான் அவங்களலாம் நம்பினேனே, உன்னையும் நம்புறேன் பாபா. என்ன நடந்தாலும் சரி, இது ஆடும், அசையும் இந்த படகு. ஆனா இது முழுகாம நீ கொண்டுட்டு போயிடுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு உன் மேல. அப்படின்ட்டு இன்னைக்கு நீங்க சபதம் எடுத்துக்கோங்க. என்ன நடந்தாலும் என்னுடைய நல்லதுக்கு தான் நடக்குது. ஏன்னா இந்த படக ஓட்டுறவரு என்னுடைய வாழ்க்கை துணைவன் அப்படின்னு நினைச்சு பாருங்க. போய் கரை சேர்த்துருவாரு. நம்பிக்கை நம்பிக்கை இருக்கான்னு சில சமயம் ஆட்டி பார்ப்பாரு. நீங்க ஆடிடாம இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். இந்த மாரி எது நடந்தாலும் சரி, திட சங்கல்பம் வைங்க. சதா ஸ்மிருதி சொரூபமா இருந்து, அனைத்து சக்திகளையும் சரியான நேரத்துல காரியத்தில் பயன்படுத்தக்கூடிய விசேஷமான ஆத்மாக்களுக்கு, எல்லா ஆத்மாக்களின் மீதும் கருணை உள்ளம் உடைய ஆத்மாக்களுக்கு சதா பாப் தாதா சமம். பிரம்மா பாப் சமான் ஃபரிஷ்தா. சிவ் பாபாவுக்கு சமம்னா நிராகாரி ஸ்டேஜ். ஒளி ஜோதி சொரூபமான ஆத்மா. இந்த சங்கல்பத்தை சாகாரத்தில் கொண்டு வரக்கூடிய இப்படிப்பட்ட மிக மிக அன்பும் விலகியும் தேகம் தேகதாரிகள் இந்த உலகத்துல இருந்து விலகி சிவ் பாபா மேல அன்பா இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். சரிங்களா? மெயின் பாயிண்ட்ஸ் இந்த வாணியோட முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்தாச்சு. பாபா என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? போகும்போது, வரும்போது, சாப்பிடும் பொழுது, நடக்கும் பொழுது, எப்பவுமே பாபா நினைவிலே இருப்பாரு. முக்கியமா தன்னை ஒரு ஆத்மா அப்படின்ற பயிற்சி பண்ணாரு. இது 2வது பயிற்சி. 3வது பயிற்சி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள கூப்பிட்டு நலம் விசாரிப்பாரு. "இன்னைக்கு நீ என்ன பண்ண?" அப்படின்னு ஒவ்வொரு கர்மேந்திரியங்களையும் கூப்பிட்டு பேசுவாரு. சரிங்களா? பேசுறது மட்டும் இல்லாம, இன்னைக்கு சப்போஸ் வந்து நெகட்டிவான விஷயங்கள காதுக்கு கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல. சப்போஸ் கேட்டுருச்சு காது அப்படின்னா, சிவ் பாபாட்ட இருந்து சக்தி வாங்கி அந்த கர்மேந்திரியத்துக்கு பாபா குடுப்பாராம். வெறும் அந்த விசாரணை கமிஷன் மட்டும் கிடையாது. இன்னைக்கு வந்து மனசுல வேஸ்ட் தாட்ஸ் வந்துச்சு அப்படின்னா, அந்த மனம் அப்படிங்கிற ஞான இந்திரியத்துக்கு சிவ் பாபாட்ட இருந்து கரண்ட் வாங்கி குடுப்பாராம். இனிமே மனசுல வேஸ்ட் தாட்ஸ் வரக்கூடாது. புத்தி வந்து டெசிஷன் சரியா எடுக்கல அப்படின்னா, புத்திக்கு கரண்ட் வாங்கி குடுப்பாராம் பிரம்மா பாபா. அப்படி இந்த 3 விஷயம். 1 நான் ஆத்மான்னு எழுதுறது. 2வது வேலை செய்யும் பொழுது, போம்போது, வரும்போது ஆத்மா சொரூபத்துல இருக்கிறது. 3வது நான் நான் அந்த கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள நலம் விசாரிப்பார். இன்னைக்கு நீ வந்து எந்த தவறும் செய்யல தானே? ஸ்ரீமத் படி நடந்தியா? இன்னைக்கு பாபா என்ன சொன்னாரோ அது செஞ்சியா? அப்படின்லாம் கேள்விலாம் கேட்டுட்டு, எது செய்யல அப்படி இருக்கோ, அந்த கர்மேந்திரியங்களுக்கு ஸ்ரீ பாபாட்ட இருந்து எக்ஸ்ட்ரா பவர் கரண்ட் வாங்கி குடுப்பாராம். மத்தபடி எல்லா கர்மேந்திரியங்களும் லைனா நிக்க வச்சு, பாபாவுடைய திருஷ்டி, அதாவது அந்த சுப்ரீம் சோல்ல இருந்து அந்த பவர் வருது. அந்த ஒளி கிரணங்கள் அந்த கர்ம இந்திரியங்களை சாந்தப்படுத்துது. ஞான இந்திரியங்களையும் அது சக்திசாலியா மாத்துது. அந்த மாதிரி பாபா வந்து ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் சக்தி வாங்கி குடுப்பாராம். படுக்கிறதுக்கு முன்னாடி. அப்ப காலையில எழுந்த உடனே மனசு உடனே பறந்து பரமாத்மாட்ட போயிடும். அந்த 1 ஹவர், 2 ஹவர் யோகா போனதே தெரியாது. 1 நிமிஷம் போன மாரி இருக்கும். அப்ப பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆகும். வேஸ்ட் தாட்ஸே வராது. அமிர்த வேளையில வேஸ்ட் தாட்ஸ் வரக்கூடாதுன்னா, ஃபுல் டே அட்டென்ஷன் வைக்கணும். படுக்கிறதுக்கு முன்னாடி பாபாட்ட கர்மேந்திரியங்கள ஒப்படைக்கணும். இப்படி தொடர்ந்து பண்ணா மட்டும் தான் அமிர்த வேலை யோகா பவர்ஃபுல்லா வரும். திடீர்னு பவர்ஃபுல்லாலாம் வந்துராது. இதுக்கு ப்ராசஸிங் வந்து இருக்கு. இது எல்லாம் பிரம்மா பாபா பிராக்டிகலா செஞ்சிருக்கிறாரு. அப்படியே அவரு ஸ்ரீ நாராயண் பதவிலாம் கிடைக்க போறது கிடையாது. உழைச்சு இருக்கிறாரு. உழைப்புக்கு அது பரிஷ்டா ஆயிட்டாரு.
இன்னைக்கு வரைக்கும் அவர் உழைச்சிட்டு தான் இருக்கிறாரு. இப்ப வந்து ஒர்க் லோடு ஜாஸ்தி. ஆனா, இந்த ஒர்க் லோடு அவருக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, பறந்து பறந்து சேவை பண்றாரு. ஃபரிஷ்டா உடம்போட. அதனால அவருக்கு வந்து எதுவுமே கஷ்டமாவே இருக்காது. ஒரு சுமையாவே இருக்காது. இவ்ளோ பெரிய சேவையும் லைட்டா செய்றாரு. ஏன்னா ஃபரிஷ்டாவா இருக்கிறாரு. நாம கூட அந்த ஸ்டேஜ்ல இருந்தோம்னா, நாம செய்ற சேவை கூட நம்மளுக்கு ஒரு சுமையா இருக்காது. அதனால தான் அடிக்கடி ஃபரிஷ்தா அனுபவம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆத்ம உணர்வுல வாங்க. ரொம்ப போர் அடிச்சா ஏதாவது பாட்டு கேட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அது சினிமா பாட்டுக்கெல்லாம் போயிட வேணாம். பாபா செலக்ட் பண்ணி வச்சிருக்கார்ல, அந்த பாட்டு மட்டும் கேட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இத விட யாருங்க இந்த மாரிலாம் சொல்லிக் குடுப்பாங்க? ம். பாபா நம்மளுக்காக எவ்ளோ செய்றாரு. அதுக்கு நன்றி சொல்ற நாள் தான் இந்த நினைவு நாள். நம்மளுக்கு அம்மாவா இருந்து, அப்பாவா இருந்து எவ்ளோ செஞ்சிருக்காங்க. அந்த 18 ஜனவரி ஏன் நினைக்கணும்? ஏன் நினைக்கணும்? அவங்க அவங்க என்ன பண்ணாங்களோ, அது நான் செய்யணும். அதுக்காக அந்த நினைவு நாள் நம்ம கொண்டாடுறோம். எல் பக்தி அது வெளி உலகத்துக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னுலாம் சில பேர் நினைக்கிறாங்க. வெளி உலகத்துல நினைவு நாள்னா பூஜை பண்ணிட்டு போறாங்க. ஆனா நம்மளுக்கு தெரியும் ஆத்மாக்கு சாவே இல்லன்னு. இப்ப பிரம்மா பாபா நம்மளுக்கு எவ்ளோ ஹெல்ப் பண்றாரு. அவருக்கு ஒரு நன்றி கடன் செலுத்துறது தான் இந்த நினைவு நாள். அதனால உண்மையான நன்றி எதுல இருக்கு? அவரு சொன்னத ஃபாலோ பண்றதுல தான் இருக்கு. நல்லது. ஓம் சாந்தி.